எபிரேயர் 1ஆம் அதிகாரம் வசனம் 14 வாசிக்கலாமா? ஊழியம் செய்யும்படிக்கு அவர் எல்லோரும் பணிவிட ஆவி. அல்லேலூயா. என்ன ஆவி? பணிவிட ஆவினா த ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி. அல்லேலூயா. பணிவிட ஆவினா ஏஞ்சல், தூதன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் அதிகமாக செய்வதுக்கு காரணம் என்னன்னா, உங்களுக்காக யாரும் ஊழியம் செய்யவில்லை. கரெக்டாக தானே? அல்லேலூயா. அதிகமான வேலை செய்வீங்க, ஆனால் செய்ய வேண்டியது அவசியமே இல்லை என்றார் ஆண்டவர். ஏன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுற? ஏன் ரொம்ப அதிகமாக வேலை செய்கிற? உனக்கு தான் பணிவீடு ஆவியை கொடுத்துருக்குறேன்னு. அந்த பணிவீடு ஆவியை வைத்து நீ யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையான்னு கேட்குறாரு ஆண்டவர். அல்லேலூயா. அந்த பணிவீடு ஆவி யாருன்னா, அது தூதனானவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்கள், ஆண்டவருக்கு அடுத்து யாருக்கும் இடம் இல்லை. பிதாவுக்கு அடுத்து இடம் வேற யாருக்கு இல்லை. அவருடைய ஒரே பேரனாக குமாரனாக இயேசுக்கு மட்டும்தான் அந்த இடம். அல்லேலூயா. அப்போ பிதாக்கு அடுத்து இடம் யாருக்குன்னா இயேசுக்கு மட்டும்தான். ஆனால் அந்த இயேசு எதுக்காக நம்ம இந்த பூமியில் வந்தார்னா, நம்மளும் அதை அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ உன்னதத்தில் இயேசு ஏறி போகும்போது நம்மளையும் கொண்டு போய் வைத்தார். அல்லேலூயா. பிதாவின் வலது பாசத்தில் இயேசு அமர்ந்தாராம். அப்போ அமர்ந்த இடத்துல இயேசுவின் மடியில் நீ நானும் உக்காந்துக்கிறோம். அல்லேலூயா. யாருக்கும் இல்லாத இடம் இயேசுக்கு இருக்குது. இப்போ எனக்கு இருக்கிற இடம் என் பிள்ளைங்களுக்கும் இருக்குன்னு சொல்லி அவர் நமக்கும் இடத்தை ஆயத்தப்படுத்துகிறாராம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ நம்ம எங்கே உக்காந்துக்கிறோம்னா, இப்போ நீங்கள் உக்காந்துக்கிறது இங்கே தான். ஆனால் உங்களுடைய ஆவி இப்போ எங்கே இருக்குதுன்னா, பிதாவின் வலது பாசத்தில் இயேசுவின் மடியில். அல்லேலூயா. இப்போ உன்னதத்தில் நீங்கள் உக்காந்துக்கிறீங்க. எங்கே உக்காந்துக்கிறீங்க? யார் ஒருவன் உன்னதத்தில் ஏறி உக்காந்து கொண்டு இருக்கிறானோ அந்த இடத்துல தூதன் வருவான். அல்லேலூயா. அவர்களுக்காக தூதன் இறங்குவான் இந்த பூமிக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, நம்ம ரட்சகரை ஏற்றுக்கொண்டு நீ ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் எப்பெல்லாம் தேவாலயத்தில் வந்து ஆண்டவர் தொழுது கொள்கிறீங்களோ, எப்பெல்லாம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபிக்கிறீங்க, துதிக்கிறீங்களோ, அப்போ உங்கள் ஆவி எங்கே ஏறி போகுதுன்னா உன்னதத்தில். அப்போ உன்னதத்தில் உங்கள் ஆவி போகுதுன்னா தூதன் அங்கிருந்து இறங்கி உனக்காக வேலை செய்ய வந்துடுவான். அல்லேலூயா. தூதன் சும்மா எல்லாருக்கும் வரமாட்டான், எல்லாருக்குமே அவன் வரமாட்டான். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு தெரியும் நீ அடுத்து பரலோகத்துக்குள்ள வருவ. அதனால தான் அவர் என்ன பண்றார், பூமியில் இருக்கும் போதே ஒருத்தருக்கு என்ன அனுப்புறாரு? தூதனை அனுப்புறாரு, ஏஞ்சல். எத்தனை பேர் புரியுது? சத்தமாய் அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஆதாமை படைக்கிறார். யாரை படைக்கிறாரு? ஆதாமை படைக்கிறதுக்கு முன்னே பாருங்க, ஆண்டவர் இந்த உலகத்தை எல்லாத்தையும் சிருஷ்டிதுமே இது நல்லது, இது நல்லது, இது நல்லது, இது நல்லதுன்னு. ஆனால் மனுஷனை படைக்கும் போது மாத்திரம் நல்லதுன்னு சொல்ல, இவன் தனிமையில் இருக்கிறது நல்லது அல்லன்ட்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு ஏவாளை படைக்கிறார் அவனுக்கு துணையா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாமே நல்லதுன்னு சொன்னவர், ஆனால் மனுஷனை படிக்கும் போது மாத்திரம் அமைதியாக இருந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ இந்த வெளிப்படுதல் 19ஆவது அதிகாரம் வசனம் 10 பார்க்கலாமா? ஆமென் சொல்லாமா? பாருங்க, என்னுடைய ஊழியக்காரனை நான் பார்த்தேன்னு வச்சுங்க, உடனே நான் என்ன பண்ணுவேன்னா, சாஷ்டாங்கமாக ஒன்று விழுந்துருவேன், இல்லைன்னா பணிந்து கொள்ளுவேன். ஏன் என் ஊழியக்காரர் வந்தமே என்னால் கை கொடுக்க முடியாதா? நம்ம கை கொடுத்து ஷேக் பண்ணுறதுக்கும், அல்லேலூயா, நம்ம இப்படி பணிந்து கொள்ளுகிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. ஏன் நான் ஒரு நாள் வந்து ஒரு நல்ல ஊழியக்கார், ஒரு பெரிய ஊழியக்கார், அவர்கிட்ட போகும்போது என் தலையை நான் இப்படி வணங்கினேன். அப்போ கூட இருக்கிறேங்கன்னா, நாங்கள் கை கொடுத்தாலே போதும், எதுக்கடா இதெல்லாம் பண்ணுறேன்னு. இல்லை, எனக்கு தெரியும். ஏன்னா என்னுடைய ஊழியக்காரன் நான் தலை வணங்கினாக்கா அவருக்குள்ளே நான் ஏசு இருக்கிறத பார்க்குறேன். அப்போது அவர்கிட்ட, அந்த ஊழியக்காரர்கிட்ட நான் தலை வணங்கினேன்னா எனக்கு இன்னொரு டோர் ஆண்டவர் ஓப்பன் பண்ணுறார். அப்போ நீங்கள் கை கொடுக்கறது, நீங்கள் ஆனர் பண்ணுறது இல்லை, கனப்படுத்துறது அர்த்தம் இல்லை. நீங்கள் இப்படி வணங்குறது அவங்களுக்கு என்ன அர்த்தம்? அவங்கள நீங்கள் கனப்படுத்துறீங்க. எப்போ ஊழியக்காரனை நீங்கள் கனப்படுத்துகிறீங்களோ உங்களுக்கு இன்னொரு டோர் ஆண்டவர் ஓப்பன் பண்ணிடுவார்.
கை கொடுக்கறதுக்கோ ஆனர் பண்ணுறதுக்கோ. இப்படி நீங்கள் தலை இப்படி வணங்குறீங்கன்னா நீங்கள் துதிக்கிறன்னு அர்த்தம் இல்லை, அவங்கள நீங்கள் கனப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் புரியுது? சத்தமாக. அதனால்தான் ஒரு வேசி, ஒரு ஸ்திரீ இயேசு இடத்துல ஓடி வரும். அப்போது வந்து கீழே விழுந்து ஆண்டவரை பணிந்து கொண்டு பரிமள தைலத்தை உடைத்து அவர் கால் பாதத்தில் ஊற்றி அவர் தள்ள மயிரால் என்ன பண்ணுறான்? தொடைக்கிறா. அல்லேலூயா, தொடைக்கிறா. அதை பார்த்ததுமே கூட இருக்கிறவங்க என்னன்றாங்கனாக்கா, ஐயோ இவ எப்படி இவரை தொடலாம்? அவ ஏற்கனவே பணிந்து கொண்டு இருக்கிற இயேசு பாதத்தில். ஆனால் இயேசு எழுந்துக்குன்னு சொல்ல, எழுந்துக்கோ அப்படின்னு சொல்ல. இவ செய்யறது இயேசுக்கு தெரிஞ்சிச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவ செய்யறதுனால தான் அவளுக்கு ஒரு பெரிய டோர் ஆண்டவர் ஓப்பன் பண்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கூட இருக்கிறவங்க ஒருத்தர் சொல்றான், எப்படி இவரை தொடலாம்? ஒரு வேசி தொடக்கூடாது இல்லையா இவரை? அல்லேலூயா, தொடக்கூடாது இல்லையா? அவருக்கு நினைச்சானுங்க. இயேசுக்கு அந்த நினைவு தெரியும். நாம் எதை நினைக்கிறோமோ அவருக்கு எல்லாமே தெரியும். அல்லேலூயா, எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா கனப்படுத்துறது அவளுக்கு தெரிஞ்சு, கூட இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அல்லேலூயா. அதே தாங்க சொல்றேன். நீங்க எப்போது ஊழியக்கார கனப்படுத்தும் போது எப்படி கனப்படுதுன்னா, கையை கொடுத்து கனப்படுத்தல, ஒரு தலை இப்படி வணங்கும் போது அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவங்களுக்குள்ள நீங்க இயேசு பார்க்குறீங்க. அதை செய்யறதுனால உங்களுக்கு ஒரு டோர் ஆண்டவர் ஓப்பன் பண்றாரு. திரும்பி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் வந்து வீட்டுக்கு 3 பேர் வராங்க. 3 பேர் வந்து வசனம் சொல்லுது, ஆபிரகாம் he bowed down. ஹல்லேலூயா. அவர் 3 பேருக்கும் வணங்கினார். ஹல்லேலூயா. அவர் வணங்கினதுனால அந்த இடத்துல ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய வாசல் திறக்கப்படுது. ஹல்லேலூயா. குழந்தையே இல்லை, ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல அவருக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்குறாரு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? டேனியல் எடுத்துங்க, ஒரு தீர்க்கதரிசி டேனியல். அவர் உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணி முடிக்கிறார். 21வது நாளில் திடீர்னு ஒரு தூதன் இறங்கி வரான். இறங்கி வந்து டேனியலேன்னு பயத்தில் அவர் வணங்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. வணங்க ஆரம்பிச்சது ஏன் அவர் வணங்கினார் தெரியுமா? தூதனை ஏன் அவர் வணங்கினார்னா, இந்த தூதன் மூலியமா தான் எனக்கு வேலை ஆகும். அல்லேலூயா. இந்த தூதன் இல்லாம நான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது, நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் என்ன பண்ண முடியாது, போக முடியாதுன்ட்டு அவர் வணங்க ஆரம்பிச்சாராம். அல்லேலூயா. சத்தமா பாருங்க, பிரதான ஆசாரியர் சகரியா, அவருக்கு என்ன இல்லை, பிள்ளை இல்லை. அவர் கடைசியாக அவர் தூபபீடத்துக்கிட்ட போயிட்டு அவர் அந்த புகை போடுறார். அங்கே புகை எழும்புற நேரத்தில் ஒரு தூதன் உக்காந்து இருக்கிறான் சைடில். சகரியாவே அப்படின்னு சகரியா பயந்து அவரும் வணங்கினாரு. ஆனால் தூதன் சொல்கிறான், உனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுப்பேன்னு. ஹல்லேலூயா. உனக்கும் மனைவிக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுப்பேன். ஹல்லேலூயா. இவன் வணங்கினா, பிரதான ஆசிரியர் என்ன பண்ணாரு, வணங்கினாரு. ஆனா தூதன் சொன்ன வார்த்தை அவன் நம்பல. ஏன்னா மனைவிக்கு வயசாயிடுச்சு, இவருக்கு வயசாயிடுச்சு, கை காலெல்லாம் தள்ளாடுது, நடக்க முடியல. ஆனா தூதன் வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு, உனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுப்போம். வணங்கினாரு, ஆனா வார்த்தையை விசுவாசிக்கல. அதனால அந்த தூதன் உடனே சொன்னா, என் வார்த்தை என்ன பண்ணல, நீ நம்பல, அதனால உன் பிள்ளைய பிறந்து அது எல்லாரும் வாயிலையும் சொல்றதுக்கு முன்னவே உன் வாயை நான் கட்டுறேன். அதுக்கு முன்னவே பேர் சொல்லிட்டா யோவான் ஸ்நான். அல்லேலூயா. ஜான் தி பேப்டிஸ்ட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ தூதனால ஆக்சஸ் பண்ண முடியுது தானே. தூதன் சொல்றாரு அந்த இடத்துல பாருங்க, ஏஞ்சல் என்ன சொல்றானா, நான் சொல்றேன், உன் வாயை கட்டுறேன். அப்போ ஒரு தூதர்னால என்ன பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு தூதர்னால ஆசீர்வதிக்கவும் முடியும். உனக்கு ஆசீர்வாதம்னா தூதன் மூலியமா கூட உனக்கு ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. சத்தம் வரலையே. மறுபடியும் அந்த ரெவலேஷன் சாப்டர் 19 verses 10, வெளிப்படுதல் 19 வசனம் 10 பார்க்கலாமா? யோவான் ஒருத்தர் நடந்து வருது பார்த்துமே அவர் தான் ஏசு நினச்சிக்கின்னு என்ன பண்ணிட்டாரு, பாதத்தில் விழுந்து வணங்க ஆரம்பிச்சதுனுமே தூதன் உடனே எழுந்துக்கோ, நானும் உன்ன மாதிரி தான். அல்லேலூயா. நான் இல்லை, ஆராதனை யாருக்குரியது, ஏசுக்குரியது. நான் ஏசு இல்லை, அவருடைய தூதன், உன்ன மாதிரி ஒரு வேலைக்காரன். அல்லேலூயா. அதனால் நீ என்ன வணங்காத, எத்தனை விசுவாசி, என்ன நீ துதிக்காத. தூதன் சொல்றான், என்ன நீ துதிக்காத, ஏன்னா துதி கன மகிமை எல்லாம் இயேசுக்கு ஒருவரே. அல்லேலூயா. அவருக்கு தான் நீ செலுத்தணும். நீ என்ன வணங்கலாம், ஆனா துதிக்கிறது அவருக்கு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மறுபடியும் வாசிக்குமா அந்த 10வது வசனம்.
அப்போது அவனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். ம் 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 நானும் உன் சகோதரன் எடுத்து நானும் சகோதரன் வருதா பிரதர்ஸ்? ஹல்லேலூயா. சகோதரன் அப்படின்னா என்னன்னாக்கா, ஆக்சுவலாக நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. தூதரங்களுக்கு 2 ஊழியம் இருக்குது. ஏஞ்சலுக்கு எத்தனை ஊழியம்? 2 இருக்குது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் உங்கள் மேல் இருந்துச்சுன்னா அந்த சித்தத்தை நிறைவேற்ற அவன் வந்து வேலை செய்வான். கர்த்தர் உன்னை கொண்டு ஒரு காரியத்தை செய்யணும்னா அப்போ இந்த தூதன் வந்து அந்த காரியத்தில் அவன் பங்கு எடுத்து அதை செய்து அவன் நம்மளுக்காக முடிப்பான். அதுதான் முதல் தூதனுடைய வேலை. 2வது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, சகோதரன். ஒரு தூதன் யாராக இருக்கிறான் நம்மளுக்கு? சகோதரன். ஒரு பிரதர்கிட்ட போய் நம்ம கான்வர்சேஷன் பண்ண முடியுமா? ஏதாவது திட்ட முடியுமா? எப்படி இருப்பாங்க சகோதரங்க? எல்லாம் ஒற்றுமையாக இருப்பாங்க. அப்போ தூதன் நம்மக்கிட்ட எப்படி இருக்கிறான்னா சகோதரனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆஸ் அ பிரதர். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அவங்ககிட்ட நம்ம கான்வர்சேஷன் பண்ண முடியுமா? அவன்கிட்ட நம்ம ஏதாவது பேச முடியுமா? இல்லை. விட்டு கொடுத்து அந்த ஒரு மனப்பான்மை இருக்கும் 2 பேருக்குள்ள. ஹல்லேலூயா. சத்தமா. சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இயேசு கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே வியாகுலப்பட்டு ஜெபிக்கும் போது அவருடைய வேர்வை என்னவா வந்துச்சு? ரத்தமாக வந்துச்சு. அது எல்லாருக்கும் தெரியல, அது வெளிப்பாடு. வேர்வைனா வந்துருச்சு, ரத்தமாக வந்துச்சு. அப்போது வேர்வை ரத்தமாக வந்ததுனால அந்த ஏதேன் தோட்டத்தை கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே ஆண்டவராக இயேசுக்கு ஆறுதல் படுத்த யார் வந்ததுன்னா ஏஞ்சல் தான். தூதன் தான் வந்து இயேசுவை என்ன பண்ணார்? ஆறுதல் படுத்தினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, நீ சுமக்க வேண்டிய சிலுவை நாங்கள் இருக்கிறோம் சொல்லி ஒரு ஆறுதல் படுத்தி இயேசு வெளியே கொண்டு வர்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ ஏசப்பாக்கு ஒரு ஆறுதல் இருந்துச்சு தானே? அது யார்? ஏஞ்சல். ஹல்லேலூயா. அப்போ ஏசப்பாக்கும் தூதனுடைய மண்டலத்தில் ஆக்சஸ் பண்ணி கொண்டு இருந்தார். ஹல்லேலூயா. ஒரு ரேம் இருக்குது மண்டலம். எத்தனையோ மண்டலங்களுக்கு, சில மண்டலங்களுக்குள்ள தூதருங்க இருக்கிறாங்க. அப்போ ஏசோட ஊழியத்திலையும் எந்த மண்டலம் அவருக்கு தேவைப்படுச்சு? தூதர்களுடைய மண்டலம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற சில காலகட்டத்தில் நிறைய ஊழியக்காரர், நிறைய சபைகளுக்குள்ள ஏஞ்சலோட தொடர்பு இல்லை. அதோட ஆக்சஸ் பண்ணுறதில்ல அந்த ரேம்ஸில். ஹல்லேலூயா. த ரேம்ஸ் ஆஃப் ஏஞ்சல்னு சொல்லுவோம், தூதர்களுடைய மண்டலம். அப்போ தூதர்களை கொண்டு வந்தோன்னா அந்த தூதர் மூலிமா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஈஸியாக நடந்துடும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? பாருங்கள், இயேசு 40 நாள் உபவாசம் எடுத்தார். ஞானஸ்தானம் எடுத்துமே 40 நாள் உபவாசம் எடுத்தார் வனாந்தரத்தில். அது எடுத்துட்டு வெளியே வந்தனுமே சாத்தான் வர, சாத்தானை மேற்கொண்டுமே கடைசியாக யார் வந்து இயேசோடு இருந்தது? தூதன். ஹல்லேலூயா. ஏஞ்சல். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாருங்கள், தூதன் எப்போ நம்ம வாழ்க்கையில் செய்ய ஆரம்பிச்சிட்டானோ அப்போவே நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ஈஸியாகிடும். ஏன் இன்னைக்கு எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குது ஒரு காரியத்தை செய்யணும்னா? அவங்க வாழ்க்கையில் யாரும் இல்லை, ஏஞ்சல் இல்லை. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? தூதர்கள் இருக்கணும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? பாருங்கள், மோசே எகிப்தில் நிறைய அற்புதங்களை செய்தார். 10 வாதைகளை கொண்டு வந்தார், கோல் பாம்பா மாறிச்சு, எவ்வளோ அற்புதங்களை செய்தார். எப்போ மோசே எகிப்து விட்டு வெளியே வந்தாரோ, வெளியே வந்ததுனுமே ஜனங்க எல்லாருமே என்ன ஆயிடுச்சுனாக்கா ஒரு பெரிய யுத்தம் செய்ய ஆரம்பிச்சாங்க வனாந்தரத்தில். அவங்களுக்குள்ளே போட்டி பிரச்சனைகள் எல்லாம் எழுப்பினாங்க, மோசைக்கு விரோதமாக எழுப்பினாங்க. இப்போ எகிப்தில் அற்புதங்களை செய்த மோசே வனாந்தரத்தில் எதுவுமே செய்ய முடியல. கதறர், ஆண்டவரே இந்த ஜனங்க கல் எடுக்கிறாங்க நடிக்க, இந்த ஜனங்க இப்படி பண்ணுறாங்க ஆண்டவரேன்னு கதறி கொண்டு இருக்கும்போது தூதன் இறங்கி வந்த மோசை இடத்துல, நான் பார்த்துக்கிறேன் இப்போ. ஹல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அப்போ தூதன் எல்லாத்தையும் பார்த்துக்குவான் நமக்காக. எத்தனை சுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அது எந்த தூதன்? கர்த்தருடைய தூதன். The angels of God. ஹல்லேலூயா. சத்த வரலையே. சில நேரம் நம்ம தரிசனம் வருது தானே, யாருக்குன்னா புரியுதா அது என்ன பார்க்குறோன்னு? தரிசனம் வரப்போ யாருக்குன்னா எதனா புரியுதா? கனவுகள் வருது தானே, சில கெட்ட கனவுகள் வந்தாலும் சில பேர் பயப்படுற ஆட்கள் உண்டு தானே. ஆனால் டேனியலுக்கும் சில தரிசனம் வந்துச்சு, தீர்க்கதரிசி டேனியலுக்கும் சில தரிசனம் வந்ததுனுமே அந்த தரிசனத்துக்கு பதில் ஆண்டவர் டைரெக்டாக வந்து கொடுக்கல, ஆண்டவர் தூதன் அனுப்பி தான் பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு பதில் யார் மூலியமாக கிடைக்குது? எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? மத்தேயு 26 அதிகாரம் வசனம் 53. இதுக்கப்புறம் இன்னும் ஆழமாக போகலாம். ஆமீன் சொல்லுங்க. மறுபடியும் வாசிங்கமா நிதானமா. நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் 12 லேகியனுக்கு
இதில் 12 லேகியன் இருக்குது இல்லையா, ஒரு லேகியன் எவ்வளோ தெரியுமா? 6000 தூதருங்க. எத்தனை ஆயிரம்? 6000 ஏஞ்சல் ஒரு லேகியனுக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிதா கிட்ட நான் கேட்டாலே எனக்கு 12க்கு மேலேயும் கொடுப்பாரு. அல்லேலூயா. அப்படி நினச்சி பாருங்கள், அவள் கவுண்ட் பண்ணி பாருங்கள், கணக்கில்லாத. அல்லேலூயா. 1,80,000 பேர் கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு விரோதமாக வந்தாங்க, சத்ருவு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அவ்வளோ பேர் வந்தாங்க, ஒரே ஏஞ்சல் வச்சு ஆண்டவர் துரத்தி அடிச்சார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவ்வளோ பவர்ஃபுல் ஒரு ஏஞ்சலும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போது நல்லா கவனிங்க, எகிப்து விரோதமாக எழும்புது இஸ்ரேல் ஜனங்களுக்கு. எகிப்து விட்டு வெளியே வராங்க இஸ்ரேல் ஜனங்க. 430 வருஷமா அது உள்ள இருந்தாங்க. 215 வருஷமா அடிமை. அப்போ அடிமைத்தனத்தில் இருக்க ஜனங்க விடுதலை ஆயிட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்தா எகிப்தை இப்போ விரோதமாக வருது இவங்க பின்னால. ஒரே ஒரு ஏஞ்சலை வச்சு ஆண்டவர் எல்லாத்தையும் மூட்டார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? பார்வோன் சேனை வருது, அவனும் வரானுங்க. ஒரு ஏஞ்சலை வச்சு ஆண்டவர் தன் செங்கடல் 2ஆக பிளந்து அவங்கள வழி நடத்தின்னு போனார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அப்போ ஒரு ஏஞ்சலோடைய வல்லமை பாருங்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? நம்மளுக்கு ஆவிக்குரிய யுத்தம் அந்த ஆயுதங்களும் இருக்குது தெரியுமா? நம்ம ஆவிக்குரிய யுத்தத்தில் நம்மளுக்கு ஆயுதம் கொடுத்துருக்கிறார். சில ஆயுதம் எது தன் ஆண்டவர் சொல்கிறாரு? நம்மளுடைய தூதன். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? தூதனை வச்சு தேவன் முறியடிப்பார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தமாய். இப்போ பாருங்க, மறுபடியும் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் இருக்கும் போது எத்தனை நாள் உபவாசம்? இரவும் பகலும் அவர் உபவாசத்தில் இருந்தாருன்னு சொல்லப்படுது, டே அண்ட் நைட்டு. அப்போ இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு அதை முடிச்சுட்டு வெளியே வர்றார். முதல் சோதனை. இப்போ சோதனைக்காரன் வரான், பிசாசு. அல்லேலூயா. கல்லை இனாவை மாற்றி சாப்பிடு. அப்போது முதல் சோதனை எதை குறிக்குதுன்னா பிசிக்கல் லைஃப். இப்போ நம்ம வாழ்ந்துனுக்கிற வாழ்க்கை பிசிக்கலானது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்போது ஆண்டவர் அவன் சோதிக்க வந்தது ஆண்டவருடைய பிசிக்கலான லைஃபு. அவருக்கு சரீர ரீதியாக அவருக்கு என்ன ஆயிடுச்சுனாக்கா பசி உண்டாயிடுச்சு. அதனால தான் அவன் இனாவை மாற்றி சாப்பிட சொல்கிறான், கல்லை அப்பமா மாற்றி சாப்பிட சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சோதனைக்காரன் நம்மக்கிட்ட வர்றது நம்ம பிசிக்கல் லைஃபுக்காக தான். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் அதனால தான் உங்கள் சரீரத்தை பார்த்து கொள்ளுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துங்க. அப்போ உங்கள் உடம்பு நல்லா வச்சுக்கினீங்கன்னா தான் 10 பேருக்கு சொல்கிற சுவிசேஷம் நீங்கள் இன்னும் 30 பேருக்கு சொல்ல ஆரம்பிப்பீங்க. கரெக்டாக இல்லையா? ஒரு மாதிரி சோர்வா சிக்காவா இருந்தீங்கன்னாக்கா உங்களால் சொல்ல முடியுமா? சுவிசேஷம் சொல்ல முடியுமா? அதனால தான் ஃபஸ்ட்டு சோதனைக்காரன் பிசிக்கல் லைஃபாக இயேசுவை தொட ஆரம்பித்தான். எத்தனை சுவாசிக்கிறீங்க? அங்கேருந்து அவன் போயிட்டான். மறுபடியும் 2வது வாட்டி வரான் இல்லையா? 2வது வாட்டி வரான். எத்தனை சுவாசிக்கிறீங்க? அப்போது 2வது வாட்டி ஆவிக்குரிய வாழ்க்கை, ஸ்பிரிச்சுவல் லைஃப். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை. எதுக்கு நீ சிலுவைக்கு போனோம்? அங்கே போய் உனக்கு ஏதோ கிடைக்க போகிறது இல்லையே. இந்த உலகத்தை பாரு, எல்லாமே என்கிட்ட இருக்குது. நீ என்னை பணிந்து கொண்டா இதெல்லாம் நான் உனக்கு தரேன். ஏசாப்பா கிட்டே சொன்னா சாத்தான். அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையும் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அவசியமாக இருந்தது, ரொம்ப முக்கியமானது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அடுத்து சோதனைக்காரன் வந்தா இல்லையா? என்ன பண்ணா, ஒரு உச்சி, அந்த கோபுரம் உச்சியில் கொண்டு போய் இயேசுவை கொண்டு போயிட்டு இங்கிருந்து நீ குதிச்ச வேத வாக்கியம் ஏதி இருக்குது இல்லையா? தூதருங்களை உன் கால்களும் தரையில் இடாதபடி அவர் உங்களை ஏந்தி கொள்வார்களே, அந்த மாதிரி குதி பார்க்கலாம். தூதருங்க உன்னை காப்பாற்றட்டும். அல்லேலூயா. எதுவே சுவாசிக்கிறீங்க? அப்போ தூதருங்க ஏற்கனவே இயேசுவை பாதுகாத்து இருக்கிறாங்க. அல்லேலூயா. இயேசு என்ன பண்ணியிருக்கிறாங்க? அவர் சிலுவையில் மறிக்கிற வரைக்கும், சிலுவையில் உயிரோடு எழும்புற வரைக்கும் தூதருங்க அங்கே இருந்திருக்கிறாங்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? பாருங்க, ஆண்டவர் அவர் ஆராதிக்க ஒரு தூதனை படைச்சார். அவன் பேர் என்னங்க? லூசிஃபர். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அவனுக்கு பேர் செரப். அவன் பேர் என்னங்க? செரப். அடுத்துதான் அவனுக்கு லூசிஃபர் பேர். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆராதிக்க அழகாக படிச்சிருந்த தூதன் பரலோகத்தில் அவனுக்குள்ள பெருமை வந்துச்சு. அதை நினைச்சா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? பிடிச்சி கீழே தள்ளிட்டார். இதுதான் எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் தள்ள மைக்கேல் ஏஞ்சல், மீகாவேல். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசி? யுத்தம் செய்கிற தூதன் அவன் தான். இந்த தூதனை பிடிச்சி என்ன பண்ணிட்டான்? தள்ளிவிட்டா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சில விஷயங்களை டைரக்டாலாம் டீல் பண்ண மாட்டார், அவர் தன் தூதரங்களை வச்சு செய்வார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தமா. பழைய ஏற்பாட்டில் எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி தானே. எலிஷா வியாதிப்பட்டு இறந்துட்டார். வியாதிப்பட்டு இறந்ததுனுமே அவரை போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க? அடக்கம் பண்ணிட்டாங்க.
அடக்கம் பண்ண இடத்துல அவர் மூட்டாங்களா இல்லையான்னு கூட தெரியல. அந்த இடத்துல சில வருஷங்களை கழிச்சு ஒரு வாலிபஸ் ஆகிறான். அந்த ஊரில் ஒரு வாலிபஸ் செத்ததுமே அவனை தூக்கின்னு வராங்க. எல்லாரும் தூக்கின்னு வரப்போ கால் தடுக்கிச்சு. கால் தடுக்கி விழுந்ததுனுமே அந்த டெட் பாடி இருக்குது இல்லையா, அந்த அவனுடைய டெட் பாடி என்ன ஆயிடுச்சுன்னா, எலிஷாவை பொதிச்ச இடத்துல ஏற்கனவே எலும்பு தான் இருக்குது வெறும் எலிஷா. அந்த இடத்துல அந்த டெட் பாடி உருண்டின்னு போய் அந்த எலும்பை தொட்டதுனுமே அவன் உயிரோடு ஆயிட்டான். எலிசா இத்தனைக்கு ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தரோட ஊழியக்காரன். ஹல்லேலூயா. அங்கே தொட்டமா அவன் ஆயிட்டான், உயிரோடு ஆயிட்டான். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சில நேரம் அபிஷேகம் எப்படி வேலை செய்யும்னா, வார்த்தையில தான் வேலை செய்யும். வார்த்தை இல்லைன்னா உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வேலை செய்யாது. எதுவுமே புரியுது? இனி நிறைய பேருக்குள்ள அபிஷேகம் எனக்கு வேலை செய்யல, அபிஷேகம் எனக்கு வேலை செய்யல, அபிஷேகம் வேலை செய்யலைன்னா எதுக்குன்னா வார்த்தை இன்னும் உன் வாயிலேருந்து வரல. எப்போ வார்த்தை நீ ரிலீஸ் பண்ணுறியோ உன் அனாயிண்டிங் அங்கே ஆக்டிவேட் ஆகிடும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அது செயல்பட ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? இப்போ நான் சொல்லட்டுங்களா, இன்னொரு வெளிப்பாடு சொல்கிறனால கவனிங்க. ஒருவேளை நானே இறந்துட்டேன்னா கூட என் சரீரத்தை எத்தனை கல்லறையில் வைப்பாங்க. கரெக்டாக இல்லையா? எதில் வைப்பாங்க? கல்லறையில் வைக்கிறாங்கன்னு வச்சுங்க. என் சரீரத்தை காத்துக்கொள்ள ஒரு தூதன் ஆண்டவர் வச்சிருவார். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வரும்போது மரித்தவர்களை உயிரோடு எழுப்புறதுக்கு, அது வரைக்கும் செத்ததுக்கு அப்புறம் கூட நம்ம சரீரத்தை பாதுகாக்க தேவன் தன் தூதனை வச்சிருக்கிறாருன்னா இப்போ வரைக்கும் கர்த்தர் உங்களை வைக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. எதுவுமே புரியுது? சத்தமா எதுவுமே சுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம சரீரத்தை உயிர்ப்பிக்கிற வரைக்கும் தூதன் வச்சிருக்கிறார். அவ்வளோ பெரிய தெய்வங்க, அவ்வளோ அன்பான தெய்வம் நம்மோடு இருக்கிறார். எதுவுமே புரியுது? சில தூதருங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது நான் அதுக்கு போல். இப்போ நான் இறந்ததுமே எனக்குள்ளே 3 இருக்குது இல்லை, ஆவி, ஆத்மா, சரீரம். இப்போது இந்த உடம்பு, இந்த சரீரத்தை விட்டு 2 பிரிஞ்சு வருது, ஆத்மா, ஆவி. அதுக்கு பேர் தான் மரணம்னு சொல்லுவாங்க. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள அது மரணம் கிடையாது, நித்திரை அடைந்தாங்கன்னு, ரெஸ்ட். ஹல்லேலூயா. இப்போ என் சரீரத்துலேருந்து ஆவி வந்துருச்சு, ஆத்மா வந்துருச்சு. இப்போ என் சரீரத்துலேருந்து ஆவி வந்துச்சுன்னா அது யாரோட ஆவி? தேவனோடது. அப்போ என் ஆவி யார் வருதுன்னா, ஒரு தூதன் வந்து என் ஆவியை கொண்டு போயிடுவான். ஒரு தூதன், ஒரு ஏஞ்சல் வந்து என் ஆவியை கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட சேர்த்துருவான். ஹல்லேலூயா. எதுவுமே புரியுது? சத்தமா. இப்போ அடுத்து வந்து எது இருக்குது? ஆத்மா. இந்த ஆத்மா பாரடைஸ், பரலோகத்தின் வாசல் இருக்கிற பரதேசி. ஹல்லேலூயா. அங்கே கொண்டு போய் வச்சிருவாங்க ஒரு இன்னொரு தூதன் வந்து. ஏன்னா அந்த ஆத்மாவுக்கு தான் நியாய தீர்ப்பு. ஹல்லேலூயா. இப்போ சரீரம் மட்டும் இந்த பூமியில் இருக்குது இல்லையா, இந்த சரீரம் என்ன பண்ணுவாங்கன்னா கல்லறையில் போய் புதைச்சிடறாங்க நம்மளை. இப்போ என் சரீரம் கல்லறையில் புதைச்சிட்டா கூட இந்த சரீரத்தை உயிரோடு எழுப்புறதுக்கு அவர் வருவார். ஹல்லேலூயா. பிரேத குழியிலிருந்து எல்லாரும் எழுந்துக்குவாங்க சொன்னார்ல ஆண்டவர். அப்போ அவங்க வருவாங்களே, 1 தெசலோனிக்கர் 4ஆவது அதிகாரத்தில் சொல்லுது, அவங்க வெளியே வரணும்னா ஆண்டவர் தான் கொண்டு வருவார். அப்போ பிரேத குழியில் என் சரீரத்தை உயிர்ப்பிக்கிற வைக்கும் சாத்தான் என் சரீரத்தை தொடாதபடி ஒரு ஏஞ்சல் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தம் வரலையே. அதனால தானே வசனம் கூட சொல்லுது, மோசேயோடைய சரீரத்தை திருட சாத்தான் வந்தானா. மோசேயோட சரீரத்தை திருட யார் வந்துதான்? அங்கே மீகாவேல் தூதன் வந்து சாத்தானை விரட்டி அனுப்புகிறான், உனக்கு இங்கன்னா வேலை போன்ட்டு. ஹல்லேலூயா. அப்போ மோசையோட சரீரத்தை யார் பாதுகாத்துறது? தூதன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம செத்ததுக்கு அப்புறம் கூட நம்ம சரீரத்தை பாதுகாக்கிற சர்வ வல்லவர் எவ்வளோ நல்லவராக இருப்பார். ஹல்லேலூயா. எதுவுமே புரியுது? நான் இன்னொரு எக்ஸாம்பிள் ஏசப்பாவதே சொல்கிறேங்க. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்ததுனுமே யோசேப் அப்படின்ற ஒருத்தர் அவர் வாங்கி வச்சிருந்த கல்லறை வந்து இயேசு கொடுத்துட்டார். அரிமத்தியாக ஊரனாகிய யோசேப்பு. இப்போ யோசேப்பு கல்லறையில் யார் வச்சாச்சு? ஏசப்பா வச்சாச்சு. இப்போ ஏசப்பா எதுக்குள்ளே இருக்கிறாரு? அவர் சரீரம் கல்லறைக்குள்ளே இருக்குது. இப்போ ஏசப்பாவோட ஆவி என்ன ஆச்சு? வெளியே வந்துருச்சு. ஏன்னா பாதாளத்து உள்ள காவல் உள்ள ஆவிங்களுக்கு அவர் சுவிசேஷம் சொல்றதுக்கு போனாருன்னு இருக்குது. ஹல்லேலூயா. இப்போ சரீரம் கல்லறைக்குள்ள இருக்குது, ஆவி கீழே போயிருக்குது. சுவிசேஷம் சொல்ல நோவா காலத்தில் இறந்த ஜனங்களுக்கு அவர் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அங்கே பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணிட்டு அவர் ஆவி மறுபடியும் ஒரு உயிரோடு வர வரைக்கும் தூதன் அங்கே தான் இருக்கான். ஹல்லேலூயா. கல்லறைக்குள்ள தான் அவர் சரீரத்து பக்கத்தில் யார் உக்காந்துக்கிறது? ஒரு ஏஞ்சல். ஹல்லேலூயா. அவரோட ஆவி மறுபடியும் அவர் உடம்புல வந்து 3ஆவது நாள் உயிர் திறந்துமே. இப்போ தூதன் வெளியே வந்து அவர் புரட்டி அந்த கல் இருக்குது, கல்லருக்கு முன்னே அந்த கல்லை புரட்டி அவன் மேலே ஏறி உட்கார்றான். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ இயேசு உயிரோடு வர்ற வரைக்கும் யார் இருந்தது? ஹல்லேலூயா. இயேசு மரித்தார், தூதன் அங்கே இருந்தா கல்லறைக்குள்ள. இயேசு சரீரத்தை பார்த்துன்னு இயேசு உயிரோடுமே தூதன் வந்து கல்லை புரட்டிட்டு அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெரிந்தார் சொல்றதுக்காக வெளியே வந்துட்டான். ஹல்லேலூயா. அப்ப நாம் மரித்ததுமே நம்மளுடைய சரீரத்தை கூட பாதுகாத்துக்கொள்ள ஆண்டவர் தூதனை வச்சிருக்கிறார். அவர் வரும்போது உயிர்ப்பிக்கிற வரைக்கும் நம்மளுடைய தூதன் நம்மளோட தான் இருப்பான்.
அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை இது புதுசாக இருக்குது? இப்போ இன்னும் புதுசாக வரும், நல்லா கவனிங்க. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் என்னை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. யாருடைய ரத்தம்? ஆண்டவரே, பிசாசுகிட்ட இருந்து என்னை பாதுகாத்து கொள்ளும். பில்லி சூனியம் மந்திரம் செய்வனில் என்னை, நான் சொல்லிட்டா, இயேசுவின் ரத்தம் பிசாசுகிட்ட உன்னை பாதுகாக்காது. யாருக்குன்னா புரியுதா இது? இயேசுவின் ரத்தம் பிசாசுகிட்ட இருந்து உன்னை பாதுகாக்காது. தேவன்கிட்ட இருந்து தான் இயேசுவின் ரத்தம் உன்னை பாதுகாக்குது. அல்லேலூயா. பிதாக்கு முன்னே நம்ம பாவம் செய்கிறோம். பாவத்தின் சம்பளம், நீ பாவம் செய்தால் பிதா உனக்கு தண்டிப்பார். எங்கே உன்னை தண்டிச்சிடக்கூடாதுன்ட்டு இயேசுவின் ரத்தத்தால் நம்மளை மூடி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உனக்கு பாதுகாப்பு எங்கிருந்து வருதுன்னா தேவனுக்கிட்ட இருந்து தான் இயேசுவின் ரத்தம் உன்னை பாதுகாக்கு, தவிர பிசாசுக்கிட்ட உனக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு வெளிப்பாடு தெரியல. நிறைய பேருக்கு என்ன தெரியல? வெளிப்பாடு தெரியல. காத்தாலே ஒரு ரத்தத்தால் என்ன ஆண்டவர் சுத்திகரியும். பிதாக்கு முன்னே நீ பாவம் செஞ்சா பிதா எங்கே உன்னை தண்டிச்சிடா, அந்த ரத்தத்தை இயேசு உன்னை மூடுறாரு. பிசாசு வந்து உன்னை தொட முடியாது. அவன் ஒரு குழந்தை தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னா அவனை நீ என்னவா பார்க்குவீங்க? ஒரு குழந்தை மாதிரி பார்க்குவீங்க, ஓரமாக போய் உட்காரணுவீங்க. அல்லேலூயா. ஆனால் இதை தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம்? காத்தாலுமே ஆண்டவர் பிசாசு வரான், என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான், என்னை தொடுறான், என் சரீரத்தை வியாதி கொண்டு வரான். உன் ரத்தத்தால் ஏற்கனவே இயேசு ரத்தம் ஒன்று மூடி இருக்குது. உன்னை ஏற்கனவே பாதுகாத்து இருக்கிறார். அல்லேலூயா. சத்தம் வரமாட்டுக்குது, சத்தம் வரமாட்டுக்குது. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? அப்போ இயேசுவின் ரத்தம் உண்மையில் இருக்குதுன்னா பிசாசு வர்றா, அதனால் பாதுகாப்பு இல்லை. பிதா எங்க உன்னை தண்டிச்சிருவாருன்றது இயேசு உன்னை பாதுகாத்து இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் தான் புரியுது? சத்தம் வரமாட்டுக்குது. இன்னொன்று உங்களுக்கு சொன்னால, வெளிப்படுதல் 12:11 மரணம் ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டின் ரத்தம் எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஏன் ஆட்டுக்குட்டின் ரத்தம் உங்க மேலே என் மேலே இருக்குதுன்னா, பிதாக்கு முன்னே நம்ம விரோதமான காரியங்கள் செய்யறதுனால பிதா நம்மளை தண்டிக்க கூடாதுக்காக அந்த ரத்தம் நம்மளை மூடி இருக்குது, இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா. அதனால சாத்தானு வந்து உன்னை எதனா பண்ணிடுவான், அதனால ரத்தத்தை அவர் மூடல. பிதா உன்னை தண்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இயேசு நம்ம ரத்தத்தால் மூடி இருக்கிறார். எத்தனை புரியுது? சத்தமா. இயேசு இந்த பூமிக்கு வந்தாரா? இந்த பூமிக்கு வந்தாரா? அவர் யாருமே பிதா ஃபோர்ஸ் பண்ணல. பிதா என்ன பண்ணல? ஃபோர்ஸ் பண்ணல. இப்போ கவனிங்க, 3 பேர் இருக்கிறாங்க பரலோகத்தில். நடுவில் பிதா இருக்கிறார், ரைட் சைடில் இயேசு இருக்கிறார், லெஃப்ட் சைடில் ஆவியானவர் இருக்கிறார். இப்போ பிதா என்ன நினைக்கிறாரு? என்னை போல ஒரு மனுஷன் நம்ம படிக்கலாம், என் சாயலான்னு நினைச்சது மகனுக்கு தெரியுது, இயேசுக்கு. இப்போ இயேசு உடனே என்ன பண்ணுறாரு? அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? ஆவியானவர் கூப்பிட்றாரு. பிதாவோட ஆசை எனக்கு தெரியுது, அவர் போல ஒரு மனுஷனை படிக்கணுமா? அதனால இயேசு என்ன சொல்கிறார்? ஆவியானவர் பார்த்து, நான் வார்த்தை சொன்னால் நீ கிரியை செய்கிற ஆவியானவர், நான் கீழே வந்து என்ன பண்ணுறேன்? வார்த்தை சொல்றேன், நீ கீழே போய் என்ன பண்ண? வேலை செய். அதனால தான் இயேசு கிறிஸ்து வார்த்தையை அனுப்புறாரு. அல்லேலூயா. இப்போ பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற இயேசு என்ன பண்றாரு? வார்த்தையை அனுப்புறாரு. ஒரு மண் எடுத்து பிசைஞ்சு வார்த்தையை சொல்றாரு. அல்லேலூயா. இப்போ நாசில ஊதும் போது அப்போது மனுஷன் ஜீவாத்மானு சொல்லுது. இப்போ ஆவியான மனுஷக்குள்ள வந்து மனுஷன் உயிரோடு வந்துட்டான். இப்போ பிதாவின் சித்தத்தை 2 பேர் நிறைவேற்றுறாங்களா? அல்லேலூயா. பிதா நினைக்கிறது நிறைவேற்றுறாங்களா இல்லையா? இயேசுவும் ஆவியானவர் சேர்ந்து ஒரு மனுஷனை படிச்சாச்சு பிதாவின் சாயலாக. அல்லேலூயா. யாரோட சாயலாக? அதனால மனுஷன் வந்து இனி மனுஷனுக்குள்ள என் ஆவி இருக்கிறதுனால நான் என்ன நினைக்கிறேன்னு அதுதான் அவன் நினைப்பான். அவன் என்ன நினைக்கிறேன்னா என் சிந்தனை தான் அவனுக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. இனி வந்து மிருகம் எல்லாத்தையும் படிச்சிட்டார்ல ஆண்டவர் மனுஷனை படிக்கிறதுக்கு முன்னே, இதுங்களுக்கெல்லாம் பேர் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா என்னோட ஆவி இப்போ யாருக்குள்ள இருக்குது? மனுஷனுக்குள்ள, ஆதாமுக்குள்ள இருக்குது. நான் மேலே ஏறி இப்போ ரெஸ்ட் எடுக்கிறேன். அல்லேலூயா. இவன் எல்லாத்தையும் செய்யட்டோன்னு. இப்போ பரலோகத்தில் உக்காந்துக்கிற ஆண்டவர் என்ன பண்ணுவார்? இந்த பேர் வை, அந்த பேர் வைன்னு அவர் நினைப்பாராம். அதே மைண்டு தானே இப்போ ஆதாம் கிட்ட இருக்குது. அதே போல இவன் பேருங்களை வைக்கிறான் எல்லாத்துக்கும். அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? கொஞ்ச நாள் நல்லா தான் போயிடுச்சு, ஏதோ தோட்டத்துக்குள்ள இந்த கனியை புசிக்க வேண்டாம். ஆனால் அவன் என்ன செய்துட்டான்?
ஆதாம் அந்த கனியை புசித்ததுனா அந்த நாளே சாகவாய் சொன்னதுனால பாவம் வந்துருச்சு, மனுக்குள்ளமே சாபத்தில் விழுந்துருச்சு. அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க. இதை மறுபடியும் ரெடி பண்ணோன்னா, மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த மரணத்தை எடுக்கணும், சாபத்தை எடுக்கணும்னா, இப்போ சாத்தானுக்கு பாரு, ரோமர் 3 சொல்லுது, நம்ம யாருக்கு கீழ்ப்படுகிறோமோ அவங்களுக்கு அடிமை. அல்லேலூயா. நம்ம யாருக்கு கீழ்ப்படுகிறோமோ அவங்களுக்கு அடிமை. இப்போ ஆதாம் ஏவல் யாருக்கு கீழ்ப்படிந்தாங்க? ஏன்னா அந்த கனியை புசி வேணா ஆண்டவர் சொன்னாரு. ஆனா அவனுக்கு என்ன சொன்னாங்க? சாத்தானே இதை புசி, அவர் பொய் சொல்றாருன்னு. அப்போ சாத்தானுக்கு இவங்க கீழ்ப்படிந்தனால இப்போ அடிமை ஆயிட்டாங்க இல்லையா? அடிமை ஆயிட்டாங்க இல்லையா? இப்போ சாத்தானுக்கு நம்மளும் அவனுக்கு வார்த்தை கீழ்ப்படிந்தா நம்மளும் என்ன ஆயிடுவோம்? நம்ம யாருக்கு கீழ்ப்படுகிறோமோ அவங்களுக்கு அடிமை. இப்போ நீ ஆண்டவர் கீழ்ப்படிந்தா நீ அடிமை கிடையாது. ஏன்னா புதிய ஏற்பாடுல நம்ம அவரோட பிள்ளைங்கள் ஆயிட்டோம். அதுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்குது. திரும்பி சுவாசிக்கிறீங்க. இப்போ ஆதாம் ஏவலும் அடிமை ஆயிட்டாங்க இல்லையா? அடிமை ஆனதுனால ஏசு இந்த பூமிக்கும், பிதாவும் ஏசு இந்த பூமிக்கு வந்து சாத்தானுக்கிட்ட கேட்குறாங்க, இவங்களெல்லாம் நீ சிறைப்பிடிச்சு வச்சுன்னுக்கிறியே, இவங்களை விடுதலை ஆக்குறதுக்கு நான் எவ்வளோ வந்தாலும் உனக்கு தரேன். அதுக்கு சாத்தான் சொல்கிறான், இந்த உலகமே என் கையில் இருக்குது, நான் ஏதோ உனக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை, நீ எனக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு இவங்களை கொன்று இவங்க ரத்தத்தை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா லேவியர் புத்தகம் சொல்லுது, மனுஷன் உயிர் எதில் இருக்குதுன்னா ரத்தத்தில் இருக்குதுன்னு. அப்போ சாத்தான் எதை கேட்குறான்னா, இவங்களுடைய ரத்தத்தை நீ எனக்கு கொடுத்துட்டு இவங்க சரீரத்தை வந்து வச்சு, அது எப்படி ஆண்டவர் கேட்குற? அது எப்படி? ரத்தத்தில் தானே உயிர் இருக்குது. அப்படியா? அப்போ என்ன பண்ணு, உன் ரத்தத்தை கொடுத்துட்டு இவங்களை நீ வாங்கிக்கோ. ஆண்டவர்கிட்ட டீல் பேசுகிறான். ஹல்லேலூயா. அதனால் இப்போ பிதாவும் இயேசு மேலே ஏறி போதுமே கொஞ்ச நாள் ஆனதுனுமே இப்போது பிதா யோசனை பண்ணி உக்காந்துக்கிற, என் பிள்ளைங்களை நான் இப்படிலாம் படித்தேனே, என் சாயலாக வச்சேனே, ஒரே ஒரு வார்த்தை கீழ்ப்படியாமல் சாத்தானுக்கு கீழ்ப்படி இந்த அடிமை ஆகிட்டாங்களே, இவங்க அடிமை ரூபத்திலேருந்து எப்படின்னா இவங்களை மீட்டு எடுக்கணும்னு சொல்லி அவர் உக்காந்து கவலையோடு உக்காந்துக்கும் போது ரைட் சைடில் இயேசுவை யாருமே ஃபோர்ஸ் பண்ணல. இவராக எழுந்து, பிதாவே நான் போகிறேன், என் ரத்தத்தை கொடுத்து இவங்களை நான் மீட்டு எடுக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ பூமிக்கு இவராய் இறங்கி வந்தார். அல்லேலூயா. இவராய் இறங்கி வந்து இவராய் நம்முடைய பாவங்களை சுமந்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு ஏறி போனார். அல்லேலூயா. அவருடைய கடைசியா கொஞ்சம் இருந்த ரத்தத்தை கிருபாசனத்து மேல தெளித்து நம்ம பாவம் சாபம் எல்லாம் ஒடிச்சிட்டார். அல்லேலூயா. இப்ப மீதியா இருக்கிற ரத்தம் நம்ம மேல இருக்குது. திரும்பி விசுவாசிக்கிறீங்க. அதனால்தான் வசனம் சொல்லுது, விசுவாசத்தோடு காத்தால எழுந்ததுமே இயேசுவின் ரத்தம் என் மேல இருக்குதுன்னு சொன்னா ஆவியானவர் இயேசுவின் ரத்தத்தால் உன்னை மூடிடுவாராம். அப்ப அந்த ரத்தம் நம்ம மேல மூடி இருக்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, பிசாசுகிட்ட இருந்து பாதுகாக்கிறது இல்ல, பிதா கிட்ட இருந்து உன்னையும் பாதுகாக்கிறது. அல்லேலூயா. எத்தனை புரியுது? சத்தமாய் அல்லேலூயா. அப்ப ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே ஒரு ரத்தத்தால் என்னை பாதுகாத்துக்கொள்ளோ, பிசாசு வரான், அப்படி ஜெபிக்க முடியுமா? சொல்லுங்க. அப்படி ஜெபம் பண்ண முடியுமா? அப்போ மொதல் இயேசுவின் ரத்தத்தை என்னன்றது உங்களுக்கு தெரியணும். எனக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் தெரியும்ன்றங்க எத்தனை பேர்? அல்லேலூயா. அப்போ காத்தால எழுந்ததுனுமே ஆண்டவர் ஏற்கனவே ஒரு ரத்தத்தால் என்னை பாதுகாத்து இருக்கிறார். எதுக்கு இயேசுவோட ரத்தம் நம்மளை பாதுகாத்து இருக்குதுன்னா, பிதாவின் வார்த்தையை நம்ம மீறுறதுனால பிதா நம்மளை தண்டிக்க கூடாதுன்னா அந்த ரத்தம் நம்மளுக்காக பரிந்து பேசுது. அல்லேலூயா. பிசாசுக்கு அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அல்லேலூயா. அவன் ஒரு தூசி, அவன் ஒரு குப்பை. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தமா தினமும் ஜெபம் பண்ணுற, ஆண்டவரே உன் ரத்தத்தால் என்னை பாதுகாத்துக்கொள்ளும், நான் வண்டி ஓட்டு போகும்போது உன் ரத்தத்தால் என்னை மூடிக்கொள்ளும், எங்கள் பிசாசு உள்ளே வந்து என்னை ஆக்சிடென்ட் பண்ணிடுவானோ. ஆனால் அந்த மாதிரி டைமில் தான் ஆக்சிடென்ட் ஆகும். ஜெபம் பண்ணிட்டு தான் போனேன், ஆனால் என்ன ஆயிடுச்சு? ஜெபம் பண்ணிட்டு தான் போனேன், போகிற காரியம் ஆகலை. ஃபஸ்ட்டு இயேசுவின் ரத்தம் ஏற்கனவே உங்கள் மேலே இருக்கிற வெளிப்பாடு உங்களுக்கு தெரியணும். அல்லேலூயா. காத்தால எதுவுமே ரத்தத்தை பூசாண்டர் இல்லை, ரத்தம் எங்கள் மேலே ஏற்கனவே இருக்குது. இயேசுவின் ரத்தம், பரிசுத்த ஆவியான இயேசுவின் ரத்தத்தால் என்னை மூடி இருக்கிறீர். அல்லேலூயா. எதுவுமே புரியுது? சத்தமா ஏற்கனவே ஒரு ரத்தம் நம்மளை மூடி இருக்குதுங்க. அல்லேலூயா. இப்போ யோபு 1ஆவது அதிகாரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே, இப்போ பிசாசு சுற்றி நிற்கும் போது இயேசு இறங்கி வராரு. பிசாசு இங்கே என்னடா பண்ணுகிறேன்னு கேட்குறாரு. அதுக்கு உடனே நானா இந்த பூமியை சுற்றி பார்த்துன்னு இருக்கிறேன், இந்த பூமியே நான் உலாவி கொண்டு இருக்கேன் இந்த பூமியில். அப்போ இயேசு சொல்கிறாரு, யோபுன்னு ஒருத்தரை பார்த்தியா, எனக்கு உத்தமனாக இருக்கிறவனு. ஃபஸ்ட் டைமு தெரில, நான் பார்த்துட்டு சொல்கிறேன்னு. செகண்ட் டைமு யோபை கண்டுபிடிச்சிட்டான் பூமியில். அல்லேலூயா. சாத்தான் கண்டுபிடிச்சிட்டான். இவன் ஏன் ஆண்டவரே இவனை போயிட்டு உத்தமன்னு சொல்கிறாரு, எதனால இவனை சொல்லியிருப்பாருன்னா அவனுக்கு ஒரு கொஸ்டின். அதனால் தேடி கண்டுபிடிச்சுமே ஆண்டவரோட ஆசீர்வாதம் அதிகமாக இருக்குது யோபு மேலே. அதுக்கு உடனே ஆண்டவர்கிட்ட போய் மறுபடியும் சாத்தான் என்ன சொல்கிறான், நான் பார்த்தேன் யோபை, நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க, அவனுக்கு எல்லா ஆசீர்வாதம் கொடுத்துட்டீங்க, அதனால தான் உன்னையே அவன் நேசிக்கிறான். கொஞ்சம் அது எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள், அவனை உண்மையாக நேசிக்கிறானா இல்லையான்னு பார்க்கலான்னு கேட்குறான்.
அதுக்கு ஆண்டவர் என்றைக்குமே யாரையும் சோதிக்க மாட்டார். அல்லேலூயா. அதிகமாலாம் அவர் நீ கீழே விழுந்து சாகுற அளவுக்கு ஆண்டவர் உன்னை சோதிக்க மாட்டார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சும்மா கிள்ளி விடுவார். அல்லேலூயா. அப்படிதான் உன்னை சோதிப்பா தவிர உன்னை கீழே தள்ளி விட மாட்டார். அல்லேலூயா. எத்தனை புரியுது? அப்போ யோபு எல்லா ஆசீர்வாதம் வச்சுன்னுக்கிறான் ஆண்டவர். அதனால தான் அவன் உன்னை துதிக்கிறான், அதனால தான் உன்னை நேசிக்கிறான். கொஞ்சம் எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் அவனை செக் பண்ணுறேன், அவன் ஆசீர்வாதம்லாம் எடுக்கிறேன். ஆனால் ஆண்டு சொல்ற ஆசீர்வாதம் எடுத்துக்கோ, அவனை எது வேண்டாலும் பண்ணிக்கோ, ஆனால் உயிர் எடுக்கிற அதிகாரம் உனக்கு கிடையாது. அல்லேலூயா. வந்தான் சாத்தான் யோபோட பிள்ளைங்களை சாகடிச்சு அங்கே இருக்கிறான், வச்சுன்னுக்கிற ஆடு மாடு ஒட்டகம் எத்தனையும் என்னென்ன வச்சுன்னு இருந்தான், எல்லாத்தையும் எடுத்தான், ஒரே நாள் அழிச்சிட்டான். அல்லேலூயா. ஆனால் யோபு வாயிலிருந்து ஆண்டவர் தூஷிக்க வரோன்னு அவன் நினைச்சான். ஆனால் யோபு வாயிலிருந்து தான் வச்சுங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கிட்டார், அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஹல்லேலூயா. சத்தமாய். அது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் யோபுவோட ஆசீர்வாதத்தை அவனால் பார்க்க முடிஞ்சிச்சு. யோபோட ஆசீர்வாதம் இருக்கிறதுனால தான் இவன் உன்னை துதிக்கிறான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போனான். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் போக முடியாது. நம்மளுக்கு நம்ம மேலே ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா அவனால் கண்ணு பட்டா கூட ஆண்டவர்கிட்ட போய் அவன் நோண்ட முடியாது. அல்லேலூயா. ஏன்னா இயேசுவின் ரத்தம் நம்மளை சுற்றி இருக்கிறதுனால அவனால் ஒன்று கூட பார்க்க முடியாது. உனக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் அவனால் பார்க்க முடியாது. அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா ஆசீர்வாதம், உங்களுக்குள்ள இருக்கிற சமாதானம், உங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷம், உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஐஸ்வர்யம் எதுவும் அவனால் என்ன பண்ண முடியாது, தொடவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. ஏன்னா அவரோட ரத்தம் நம்மளை மூடி இருக்குது. பழைய ஏற்பாடில் போகிறதுக்கு ஆக்சஸ் இருந்துச்சு சாத்தானுக்கு ஆண்டவர்கிட்ட. புதிய ஏற்பாடில் அங்கே போகிறது அவனுக்கு என்ன இல்லை, ஆக்சஸ் இல்லை. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தம் வரலையே. ஒரு வீட்டுக்கு நான் ப்ரேயருக்கு போனேன். நார்மலான ப்ரேயரு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நார்மலான ப்ரேயரு நான் பண்ணிருக்கிறேன். நான் ஒரு அம்மா அந்நிய பாஷையில பேசினுக்கிறாங்க. கிட்ட ஒரு ½ கிட்ட அந்நிய பாஷை பேசினே இருக்கிறாங்க. பயங்கரமாக பேசுகிறாங்க. மெசேஜ் கொடுக்கும்போது ஆமேன்ன்றாங்க, அல்லேலூயான்றாங்க. கடைசியா வெளியே வா அப்படின்னு அழத்தாங்க இயேசுவின் நாமத்தினால. அந்நிய பாஷையில் கத்தின்னு இந்த அம்மா அல்லேலூயா ½ கிட்ட நடுவில் மெசேஜில் ரொம்ப கத்த ஆரம்பித்தாங்க. வெளியே வான சர்வம் அல்லேலூயா கீழே விழுந்து பிறண்ட ஆரம்பிக்குது. இப்போ அதை முட்டி போட வச்சு நான் கை வைக்கிறதுக்கு போகிறேன். நிறுத்துந்து அல்லேலூயா. நிறுத்துந்து. எதுக்காக நிறுத்த சொல்கிறேன்னா, என்னத்துக்கு அவங்களெல்லாம் கூப்பிட்டு தானே. என் பின்னால் தெரியும் பார்த்தா வெறும் வால் மட்டும் தான் இருக்குது, எதுவுமே இல்லை, சவர் மட்டும் தான் இருக்குது. அது என்ன உன் பின்னால் நின்றுக்கிறாங்க பாரு, அவங்களால அனுப்பிடு, நீயே நானும் பார்த்துக்கலான்னு சொல்லிச்சு. அல்லேலூயா. இது நடந்தது பிஷாப்பில். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீயே நானும் பார்த்துக்கலாம் வா. ஒரு யுத்தத்தை இப்படி வைக்கிது கை உசுன்னு. அல்லேலூயா. நான் அவங்களெல்லாம் அனுப்ப போகிறதில்ல, அவங்கள வச்சே ஒன்று முறியடிக்க போகிறேன்னு. அப்போ தான் கேட்குறேன், யார் என் பின்னால் இருக்கிறாங்க சொல்லு அப்படின்னு. தூதரங்க உன் பின்னால் நிற்கிறாங்க. அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? நான் செய்கிற ஊழியத்தில் ஏன் என்னால் ஈஸியாக முடியுதுன்னா, நான் ஏன் ஹார்ட் ஒர்க் போடுறதில்லைன்னா, எனக்காக பணிவிட ஆவி ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார் தூதரங்க. அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? சத்தமாய். அதனால் யார் உன்னை என்ன சொன்னாலும் சரி, என்ன உன்னை காசிப்பும் பிள்ளைகளை குறித்து தப்பாக சொன்னாலும் சரி, ஏன் உங்களை பற்றி தப்பாக சொன்னாலும் சரி, தொடச்சி போட்டு போங்க வேறு மாதிரி. அல்லேலூயா. ஏன்னா உனக்காக தூதன், நீ தூதனை ரிலீஸ் பண்ண. அல்லேலூயா. ஏஞ்சலை ரிலீஸ் பண்ணு. இப்போ ஒருவேளை இந்த மெசேஜ் கேட்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு ஏஞ்சல் ரிலீஸ் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த தூதன் உன்னை பாதுகாத்து கொள்ளுவான். இந்த தூதன் உனக்காக யுத்தம் பண்ணுவான். இந்த தூதன் உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பான். இந்த தூதன் உனக்கு சமாதானத்தை கொடுப்பான். இது கர்த்தருடைய தூதன். எத்தனை சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை சுவாசிக்கிறீங்க? நான் ஏற்கனவே இந்த வார்த்தையை சொல்லிக்கிறேன் தானே. யாக்கோபு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சபையார் யாரும் ஜெபிக்கல. ஒவ்வொரு சர்ச்சுங்களுக்கும் ஒவ்வொரு ஏஞ்சல். வெளிப்படுதல் 7 சபை இருக்குது இல்லையா, ஒவ்வொரு சபைக்கும் ஒரு தூதன். அல்லேலூயா. அந்த மாதிரி இந்த பூமியில் எத்தனையோ சபைகள் இருக்குது. ஒவ்வொரு சபைகளுக்கும் ஒரு ஏஞ்சல் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்போது யாக்கோபை அரெஸ்ட் பண்ணதுன்னுமே சபையார் யாரும் ஜெபம் பண்ணல. யாக்கோபு மறுநாள் இறந்துட்டார், சாகச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்த நாளே பேதுரு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. யார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க? பேதுரு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.
சபையார் முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணாங்க பேதருக்காக. ஜெபம் பண்ணதுமே சபைக்கு கொடுத்துருக்க தூதன் பேதர் சிறுச்சாலையில் இருக்கிற அந்த தூதன் அங்கே போயிட்டான். ஹல்லேலூயா. நல்லா தூங்கினுக்கிற பேதரை தட்டி எழுப்பி வெளியே வான்ட்டு அங்கே சிறுச்சாலேருந்து விடுதலை பண்ணி தூதன் கொண்டு வரான் வெளியே. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அப்போ சபையாரும் உரமனப்பட்டு ஜெபம் பண்ணா இங்கிருந்து நீ தூதனை அனுப்பினா அங்கே விடுதலை செய்ய முடியும். ஹல்லேலூயா. அது எந்த இடத்துல இருந்தாலும் அந்த மனுஷனை விடுதலை செய்வான் தூதன். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சத்தம் வர மாட்டேங்குது, சத்தம் வர மாட்டேங்குது. அப்போது ஒரு ஏஞ்சல்னால எல்லாத்தையும் முடியும். அதனால தான் ஆண்டவர் டேரெக்டாலாம் நிறைய விஷயம் டீல் பண்ணுறதில்ல. அவர் எது மூலியமாக டீல் பண்ணுறாருன்னா ஏஞ்சல் மூலியமாக தான். அல்லேலூயா. நீங்கள் பைபிளில் நிறைய பேரோட வாழ்க்கையில் பாருங்கள், ஆண்டவர் தூதனை அனுப்பி தான் பேசியிருக்கிறார். யார் அனுப்பி? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிரோடு வந்துட்டாருன்னு அங்கே ஒரு ஸ்திரீ போய் நிற்கிறா கல்லறைக்கு வெளியே. ஐயோ கல்லறை திறந்துருக்குது, யாரோ தூக்கின்னு போயிட்டாங்க, இயேசு சரின்னு நினச்சி நான் எழுந்துனுக்கிறா. அப்போது தூதன் மேலே உட்காந்து, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அது சொன்னது கூட யாரு? இயேசு பிறப்பு, அவர் பிறந்துட்டார். பெத்லகேமில் பிறந்தது கூட யார் அனௌன்ஸ் பண்ணுது? ஹல்லேலூயா. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? நம்ம வாழ்க்கையில் யார் முன்ன வந்து எல்லாத்தையும் செய்வாங்கன்னா கர்த்தருடைய தூதன். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதனால தான் எனக்கு யூரியல் ஏஞ்சல் ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். எப்பெல்லாம் கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகிறோன்னு இந்த தூதனை வச்சு ஆண்டவர் ரிலீஸ் பண்ணி வைப்பார். ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவர் தூக்கிடுவார் மேலே. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு விசுவாசிங்களும் ஞானஸ்தானம் எடுத்துட்டிங்கன்னா, ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைங்களுக்கு ஒரு கார்டியன் ஏஞ்சல் இருக்குது. ஏஞ்சலை மதிக்கலைன்னு வச்சுக்குவா, உங்களை விட்டு போயிடுவான். தூதனை நீங்கள் மதிக்கலைன்னா எப்பயுமே மதிக்கணும். எத்தனையுமே விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் பாருங்கள், பைபிளில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் இடத்துல தூதன் வந்ததுமே எல்லாரும் வணங்கினாங்க. வணங்குறது வந்து ஆராதிக்கிற அர்த்தம் இல்லை, ஆராதனை ஆண்டவருக்கு தான். வணங்குறது எதுக்காகனா அவங்கள நீங்கள் மரியாதை செலுத்துறீங்க, கனப்படுத்துறீங்க. அல்லேலூயா. நீங்கள் அதே போல் தான் உங்கள் தலையை நீங்கள் தாழ்த்திங்கன்னா கர்த்தர் உன்னை உயர்த்துவார். உங்களுக்கு அந்த கனப்படுத்துறது இருக்கணும். எதுவுமே சுவாசிக்கிறீங்க?